ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 3 இப்படியாக சொல்கிறது. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஒருவேளை பலவித துயரத்தோடு துக்கத்தோடு ஆறுதல் அற்ற நிலையிலே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதற்கு மேலுள்ள வசனத்தை நீங்க முதல் வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால் இப்படியாக வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். எப்படியாக அந்த நாட்களிலே அந்த ஆனந்த தைலம் என்பது எப்படி என்று சொன்னால், ஆறாத காயங்களை, ரணமா இருக்கிற அந்த புண்களை எல்லாவற்றையும் அது ஆற்றக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கிறது. அப்படியாக தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நொறுங்கி போன, உடைந்து போன உங்கள் இருதயத்தை கட்டும்படியாக அவர் வந்திருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தின் காயங்களை எல்லாவற்றையும் ஆற்றக்கூடியவராக காணப்படுகிறார். இந்த ஆறுதல் அற்ற நிலையிலே யார் எனக்கு ஆறுதல் சொல்வார்கள் என்று சொல்லி கலங்கி போயிருந்தீங்கன்னா, அதற்கு தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ ஒரு இடத்திலே நான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறேனே, இயேசுவை எனக்கு தெரியாது என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாகவே 99 ஆடுகளை விட அந்த காணாமல் போன ஒரே ஒரு ஆட்டை தேடி அந்த மெய்ப்பன் சுற்றி திரிவது போல இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு மனிதனாகிய உங்களை தேடி கொண்டிருக்கிறார். காணாமல் போயிருக்கிற உங்களுக்காகவே அவர் இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். அவர் உங்களுக்காக இறங்கி வந்தது மட்டுமல்ல, அந்த ஆட்டை கண்டுபிடித்த உடனே முட்பதற்குள்ளே இருக்கிற அந்த ஆட்டை கண்டுபிடித்து அதை தூக்கி கட்டி அணைத்து கொண்டு தன்னுடைய தோல் மேலே தூக்கி சுமந்து கொண்டு செல்லுகிறார் என்று சொல்லி நம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. துயரப்பட்ட உங்களுக்கு ஆறுதலை அளிக்கும்படியாக மனிதர்கள் ஆறுதல் படுத்தவே முடியாது. மனிதர்கள் எவ்வளவு சொன்னாலும் நம்முடைய இருதயம் ஆறுதல் அடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கமே என்னவென்று சொன்னால், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அதனால் கண்ணீர் வடித்து துக்கப்பட்டு அழ வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஓடி வாருங்கள். அவரிடத்திலே உங்க இருதயத்தை ஊற்றி, ஆண்டவரே என்னுடைய இருதயம் எப்போதும் துக்கத்தில் இருக்கிறது, ஒரு ஆனந்த தைலத்தை எனக்கு கொடுங்க, துயரப்பட்ட எனக்கு ஆறுதலை கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். ஆறாத எத்தனையோ விதமான பாரமான காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குமானால், ஆறாத எல்லா தழும்புகளையும் உள்ளுக்குள்ள இருக்கிறதான உங்கள் இருதயத்திலே புழுங்கி கொண்டிருக்கிற எல்லா காரியத்திற்கும் மருந்தாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் பாவிகளை நேசிக்கிறார், அதிகமாக நேசிக்கிறார். அவர் நீதிமான்களுக்காக அல்ல, பாவிகளை நேசித்து அவர்களுக்காக இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர் சீஷர்களோடு உணவு அருந்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த சீஷர்களோடு கூட பாவிகளும் ஆயக்காரர்களும் அமர்ந்து போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இதை பார்க்கிற பரிசேயர்கள் கேட்கிறாங்க, உங்க போதகர் இப்படிப்பட்டதான பாவிகளோடு கூட உணவு அருந்துகிறாரே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பாவிகளுக்காக தான் இந்த உலகத்திலே அவர் வந்ததாகவும், அவர் சுகமுள்ளவர்களுக்காக அல்ல, நல்லவர்களுக்காக அல்ல, பாவிகளாகிய நம்மை நேசித்து துக்கப்பட்டு இருக்கிற, ஆறுதலற்று இருக்கிற உங்களுக்காக தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட இந்த இயேசுவை நீங்க எங்க இருந்தாலும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி, இயேசுவே என்னுடைய துயரங்களை எல்லாம் இப்பொழுதும் கூட என்னுடைய உடைந்து போன, நொறுங்கி போன இருதயத்திற்கு ஆறுதலை தந்தருளும் என்று சொல்லுகிற ஒரு நிமிஷத்திலே உங்க இருதயத்திலே நீங்கள் இதுவரை கண்டிராத ஒரு ஆறுதலை, ஒரு ஆனந்த தைலத்தின் ஒரு வாசனையை உங்களால பார்க்க முடியும், ஒரு மிகுந்த மனமகிழ்ச்சியை உங்களால பார்க்க முடியும். ஆகவே என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர், நான் எல்லாவித துயரத்தையும், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதே, இன்னும் என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அல்லது
அடுத்த நாளுக்குரிய தேவைகளுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அநேக வருத்தத்தோடு துக்கத்தோடு இருக்கிறீங்களா? இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் எல்லா காரியத்தையும் உங்களுக்காக செயல்படுத்துவதற்காக இந்த பூமியிலே வந்தார். நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய எல்லா துக்கத்தையும் எல்லா கண்ணீரையும் ஆனந்த களிப்பாக அவர் மாற பண்ணுவார். உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நல்ல தகப்பனே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாராகிலும் துக்கத்திலே துயரத்திலே இருப்பார்களானால் இந்த நொடி பொழுதிலே ஜெபிக்கிற இந்த மாத்திரத்திலே எல்லாவித துயரங்களும் நொறுங்கி போன உடைந்து போன இருதயங்களை கர்த்தர் கட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களினுடைய இருதயங்கள் பாரத்தோடு அழுகையோடு கண்ணீரோடு இருக்குமானால் இப்பொழுதே அந்த வேதனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அந்த இருதயத்துக்கு வேண்டிய ஆறுதலை கூக்குரலுக்கு பதிலையும் நீர் தருகிறவராக இருக்கிறேன். இப்பொழுதே பதில் தருவீராக. அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற அங்கலாய்த்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு இப்பொழுதே செவிசாய்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரை துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறீர். உடைந்து போன இருதயங்களுக்கு காயம் கட்டுகிறவராக இருக்கிறீர். இப்பொழுதே நீர் காயம் கட்டுவீராக. எந்த காரியத்தை குறித்து கலங்கி உடைந்து போயிருக்கிறாங்களோ, கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, நீர் காயம் கட்டுவீராக. அவங்க இருதயத்தை ஆற்றுங்கப்பா, தேற்றுங்கப்பா. இப்பொழுதே நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் தேற்றி கொண்டிருக்கிறீர். இருதயங்களின் காயங்களை ஆற்றி கொண்டிருக்கிறீர். அந்த நல்ல தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் யாராக இருந்தாலும் நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எந்த மதத்தினராக இருந்தாலும் எந்த மொழியினராக இருந்தாலும் ஆண்டவரே, இவர்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். இவர்கள் கூக்குரலுக்கு பதிலளித்து கொண்டிருக்கிறீர். இப்பொழுதே ஒரு பெரிய ஆறுதலை, சந்தோஷத்தை, சமாதானத்தை தந்துவிட்டீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த காலை நேரத்திலும் கூட எல்லா துயரத்தையும் கர்த்தர் மாற்றி உங்கள் சாம்பலை சிங்காரமாக மாற்ற பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இனி துயரப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். எல்லா பாரத்தையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.